ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ரீமான்ஸ்டர்ங்கிற ஒரு அனிமே சீரீஸை பார்க்க போறோம். இத அச்சஸ்ல அப்படியே சோலோ லெவலிங் போலலாம் இருக்காது. ஆனா இந்த சீரீஸ்ல இருக்கிற ப்ரோட்டகனிஸ்டும் தன்னந்தனியா தான் டெவலப் ஆவான். அண்ட் இந்த சீரீஸ்மே சும்மா சொல்ற அளவுக்குலாம் இல்ல, உண்மையாமே செம்ம ஹைப்பான அண்ட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போற ஸ்டோரி தான். அண்ட் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் போக போக கியூரியாசிட்டி பயங்கரமாயிட்டே போகும். அண்ட் ஆல்சோ இது ஒரு ஆஃப்டர் லைஃப் கதை. என்ன இப்ப இந்த சீரீஸ்க்குள்ள போலாமா? எடுத்ததுமே ஹீரோவை ஒருத்தி ப்ரூட்டலா கொள்றத காட்டுவாங்க. அவன் என்னோட பேருன்னு சொல்லும் போது அந்த லேடி அழுதுகிட்டே டொமோகுயி கனாட்டான்பா. ஹீரோ மனசுக்குள்ள அதான் என் பேரு, ஆனா அது இப்ப முக்கியம் இல்ல. அந்த நாள் அந்த மொமெண்ட் என்ன ஆச்சுங்கிறது தாங்கும் போது அந்த லேடி ஃபைனல் ப்ளோ வச்சிருப்பா. ஹீரோ நான் செத்தது மட்டும் உறுதின்பா. இந்த இடத்துல ரீபான்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போடுறாங்க. டே 1 போட்டு ஹீரோ கண்ணு முடிக்காத காட்டுவாங்க. கோபுஜி பார்த்துட்டு ஆகா அது கண்ணு முடிக்குதேன்பாரு. ஹீரோ யாரா அந்த கேவலமான பச்சை மான்ஸ்டர்னு யோசிப்பான். அந்த பெர்சனி கொஞ்சம் நல்லா கொழுன்னு இருக்கனால கோப்கிஜி கோப்ரோன் கூப்பிட்டா சில குட்டி இதை சாப்பிடுன்ட்டு புழு எடுத்து வாயில போடுவான். ஹீரோ என்னடா என்னால அசையம் கூட முடியலன்ட்டு என்ன எனக்கு இப்படி தூக்கம் சொருகுதுன்பான். டே 2 அப்ப காட்டுவாங்க. எல்லாம் சின்ன சின்ன காப்ளின் குட்டிஸா இருக்கும். ஹீரோ மனசுக்குள்ள நான் அடுத்த நாள் கண்ணு முடிச்சப்ப என் கண்ணு முன்னால அசிங்கமான பச்சை கலர் குழந்தைங்க இருந்துச்சுங்க. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நானும் அந்த பச்சை குழந்தைகள்ல ஒண்ணுதான்னு. நான் அங்க இருந்து இங்க புதுசா பிறந்திருக்கேன். இப்ப ஒரு நகர முடியாத குட்டி காப்ளினா இருக்கேன்ட்டு அழுக ஆரம்பிச்சிருப்பான். இப்ப நான் ஏன் அழுகிறேன்னு உங்களுக்கு புரியுதான்னு கேட்பான். டே 3 பார்த்தா ஹீரோ நல்லா வளர்ந்துருப்பான். இந்த காப்ளின்ஸோட வளர்ச்சி பயங்கரமா இருக்கேன்ட்டு பேசி பார்த்துட்டு அவனோட ப்ரீவியஸ் லைஃபோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணிட்டு நான் என்னவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நான் வாழ எனக்கு 2வது சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த தடவை நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா சர்வைவ் ஆவன்பான். மத்த காப்ளின்ஸ்ல ஒன்னும் புரியாம முழிக்குங்க இவன் பாட்டுக்கு போறானேன்ட்டு. அடுத்த 4வது நாள்ல கோபுஜி வந்துட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற இந்த சாப்பாடு தான் கடைசி, இதுக்கப்புறம் உங்க உணவை நீங்க தான் தேடிக்கணும்பா. ஹீரோவும் சாப்பிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைமா சன்ன பாக்குறான் இல்லையா, கண்ணு கூசும். ஒரு சூரியன் அப்புறம் நீலவானம், இதுக்கு மத்தியில கிரீப்பியான பறவைக வேறன்ட்டு சுத்தி இருக்க செடிகள்லாம் ஏன் உலகத்துல இருந்து போல இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னால வந்த காப்ளின் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வெளி உலகத்தை பாக்குறேன்பா. ஹீரோவும் காப் கீச்சின்பா. அவன் காப் கீச்சியான்பா. ஹீரோ அதான உன் பேருன்ட்டு என் பேரு கோப்ரோன்பா. இதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து வெளியே போறப்ப ஹீரோ மனசுக்குள்ள 3 நாள்ல நல்லா வளர்ந்த காப் கீச்சி கூட மட்டும் நான் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு காரணம் வேட்டையாடன்பா. பார்த்தா அவன் முயலை துரத்திட்டு வர ஹீரோ மேல இருந்து ஜம்ப் பண்ணி அடிச்சு கொண்டிருப்பான். காப்கீச்சி மட்டும் அதை தனியா சாப்பிடற மாதிரி போகவும் ஹீரோ தடியை வச்சு பொட்டுன்னு சாத்துவான். அடைய வேலை செய்யும் போது மட்டும் ஒன்னா செஞ்சுட்டு சாப்பாடை ஷேர் பண்ணாம சாப்பிடலான்னு பாக்குறேன்ட்டு காப்கீச்சி எல்லாம் சுருண்டு இருப்பான். ஹீரோ போயிட்டு அதோட கொம்பை மட்டும் தனியா உடச்சு எடுத்துப்பான். இந்த இடத்துல கோப்ரோ சின்ன கிரியேச்சரோட கொம்பு அடைஞ்சிருக்கான்னு போடுவாங்க. ஹீரோ இதை வச்சு வேட்டையாட பாக்கலாமான்ட்டு கொம்பு எடுத்து கையில வச்சிருக்கவன் இங்க என்ன நடக்குதுன்பா. கோப்கீச்சி வாயில ஜொல்லு ஊத்திட்டு வந்து நிப்பான். ஹீரோவும் வந்து சாப்பிடுறான்ருவான். அவன் சாப்பிட்டு அழுதுட்டு நன்றி சொல்லுவான். ஹீரோ ஒன்னு சாப்பிட இல்ல அழுடான்பா. 5வது நாள் பார்த்தா அந்த கொம்பை வச்சுதான் வேட்டையாடுவான். இது உண்மையாலும் சூப்பர்ன்பா. இந்த பாயிண்ட்ல மீடியம் கிரியேச்சரோட கொம்பு உடைச்சிருப்பான் இல்லையா, அது கோப்ரோவுக்கு கிடைச்சிருக்குன்னு போடுவாங்க. இதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து சாப்பிடும் போது உங்களுக்கு எஸ்கேப் எபிலிட்டி கிடைச்சிருக்குன்னு வரும். ஹீரோ இப்பதான் எனக்கு கொஞ்சம் புரிய வருதுன்பா. பார்த்தா ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்ல ஹீரோக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் எபிலிட்டி இருந்திருக்கும். அதான் அப்சார்ப்ஷன். அதை சிம்பிளா சொல்லணும்னா அவனால தங்கம் இரும்பு விஷம்னு எதை வேணாலும் சாப்பிட முடியும். அதோட பண்புகள் அவனுக்கு கிடைச்சிரும். அதை ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எனக்கு இப்போதைக்கு வருத்தம் என்னன்னா என் கடந்த காலத்துல எனக்குன்னு இந்த எபிலிட்டிஸ் எல்லாம் ரீசெட் ஆன போல ஆயிடுச்சுன்பா. பார்த்தா பிரசன்ட்ல அவன் வேட்டையாடுறத பார்த்துட்டு கோப்கிச்சியே வாய பிளந்திருப்பான். ஹீரோ இப்போதைக்கு அங்கிட்ட இருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம் அது அதிர்ஷ்டம் மட்டும் தான் நினைக்கிறேன்பா. கோப்கிச்சி கிட்ட இதே போலதான் வேட்டையாடணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த காட்டுக்குள்ளேயே இன்கிரெடிபிள் பவர்ஸோட ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் ஒளிஞ்சிருக்குதுகன்பா. 6வது நாள் கோப்மி வந்து ஃப்ரெண்டாவா என்ன கொம்பு வச்ச மொயில சாப்பிட்டீங்களான்ட்டு ரொம்ப ஆச்சரியமா கேப்பா. ஹீரோவா அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமான்னு கேட்பான். கோப்மி ஆமா பெரிய விஷயம் தான், ஏன்னா லாஸ்ட் டைம் அதை எவனும் சாப்பிட போய் செத்தே போயிட்டான். அப்புறம் நீ காப்ரோ தானே, நீ உண்மையாலும் வேற லெவல், நீ ரொம்ப ஸ்மார்ட் அப்புறம் கூலா இருக்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்ட்டு பார்க்கும் போதெல்லாம் காப்கிச்சி அப்படியான்ட்டு அப்ப நானுன்பா. காப்மி நீ நார்மலா தான் இருக்கீன்பா. ஹீரோ மனசுக்குள்ள காப்மி சொல்றதும் சரிதான்ட்டு பேசாம ஒண்ணு பண்ணு நாளைக்கு வேட்டையாட எங்க கூட வான்பா. காப்மி சரின்ட்டு கட்டி பிடிச்சுப்பா. 7வது நாள் பார்த்தா மழை பெய்யும். ஹீரோ எனக்கு துரதிருஷ்டவசமா மழை பெய்யுது, அதனால காப்மியோட சேர்ந்து நாளைக்கு வேட்டைக்கு போலான்னு இருக்கேன். அதனால இப்ப வரைக்கும் சேகரிச்சு வச்ச பொருட்கள்ல எனக்குன்னு ஏதாவது ஆயுதம் செய்ய முடியுதான்னு பாக்கலான்ட்டு கிளம்புவான். ஸ்டோரேஜ் பக்கம் போனவன் ஷாக்கா இருப்பான். அதுக்கப்புறம் வெப்பன் செஞ்சுட்டு இருக்கப்ப மனசுக்குள்ள நான் ஸ்டோரேஜ் பக்கம் போனப்ப அங்க சிறைப்பிடிக்கப்பட்ட மனித பெண்களை பார்த்தேன். அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியுது, அதை பத்தில யோசிக்க வேண்டாம்னு விரும்புறேன், ஆனா முடியலன்னு நினைப்பான். கோபுஜி வந்துட்டு மோட்டிவேட்டடா இருக்கேன்பாரு. ஹீரோ இவர் பேர் தான் கோபுஜி. நான் இந்த உலகத்துல பிறந்ததும் எஃபர்ட்டே போடாம சிம்பிளா கோப்ரோன்னு எனக்கு பேர் வச்சது இவர் தான். இந்த இடத்துலயே பெருசு இதுதான், கொகையிலேயே இவர் தான் மூத்தவருன்பா. கோபுஜி நான் எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்டாவே லெவலப் ஆகுறேன்பாரு. ஹீரோவும் லெவல்ஸ் ஆன்பா. கோபுஜி இப்படி போனான்ட்டு நெத்தில கை வச்சுட்டு பார்க்க முடியுதான்பாரு. ஹீரோவும் அதை பண்ணி பார்ப்பான். பார்த்தா கோப்ஜி லெவல் 86ன்னு வரும். கோப்ஜி நீ மட்டும் 100 லெவல் தாண்டிட்டா உன்னோட லைஃப் ஃபார்ம் அட்வான்ஸ் ஆயிரும். அப்புறம் மத்தவங்கள விட நீ தனித்துவமா தெரியும்
லீவின்ட்டு போயிருப்பாரு. ஹீரோ மனசுக்குள்ள காப்ளின்ஸ்க்கு சீக்கிரமாவே வயசாயிரும், சொல்ல போனா இங்க போற பெருசுலாம் 20s தான் இருக்கணும்பா. காப்ஜி இங்க இருந்து போன சின்ன பசங்க திரும்ப வந்துருவாங்க சீக்கிரம். அப்ப ஹாப் காப்ளின் எவ்வளவு பரிமாணம் அடைஞ்சிருக்கான்னு நீங்க பாக்கலாம். அப்புறம் இந்த தடவை அவங்க எந்த மாதிரியான இறைகளை கொண்டு வருவாங்களோ ஆச்சரியமா இருக்குன்ட்டு சிரிச்சுட்டே போவாரு. 8வது நாள் 3 பேர் சேர்ந்து வேட்டைக்கு போவாங்க. காபுமி உண்டிகோல் மாய் கல்ல வச்சு அடிப்பா. ஹீரோ கொம்பு வச்சு தாக்குவான். காப்கீச்சி ப்ரூட் ஸ்ட்ரென்த் தான் யூஸ் பண்ணுவான், கையில நல்ல தடியான கட்டையை வச்சு. ஹீரோ காபுமி தான் பேக்கப், நான் மிடில் ரேஞ்சில இருப்பேன், எங்களுக்கு முன்னால காப்கீச்சி இருப்பான். எங்களோட அந்த 3 காப்ளின் ஃபார்மேஷன் சாமிங்கா இருக்குலன்பா. இதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து சாப்பிட்றப்ப காப்கீச்சி சூப்பரா இருக்குன்பா. காப்மீன பழத்தை தாண்டி எதையும் சாப்பிட்டது இல்ல, இது ரொம்ப ருசியா இருக்குன்ட்டு கண் கலங்கிருப்பா. ஹீரோ இப்ப புது அனிமல்ஸை வேட்டையாடி சாப்பிட்டுருக்கான் இல்லையா, அதனால அந்த அனிமல்ஸோட பண்புகள் கிடைக்கும். லைக் இப்ப இந்த அனிமல்ஸ்னால மனுஷங்களோட உடல் சூட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியும்ல, அந்த எபிலிட்டி, அப்புறம் விஷத்தன்மை, அப்புறம் விஷ முறிவு, தேடுறக்கான சர்ச் எபிலிட்டி, அப்புறம் ஈவிலை. ஹீரோவே இந்த ஸ்னேக் வேற லெவல் பண்ணுவான். காப்கீச்சி நான் அதோட தலை சாப்பிடலாமான்பா. ஹீரோ அதை சாப்பிட்டா நீ செத்துருவ, விஷம் இருக்குன்ட்டு அவன் அதை சாப்பிடுவான். இந்த ஜென்மத்துல நான் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் இது என் செகண்ட் லைஃப், நான் அந்த உலகத்துல சர்வைவ் ஆகணும்பா. ஹீரோதுக்கு அப்புறம் 9 and 10வது நாள் எப்பவும் போல கியர் ரெடி பண்ணிட்டு வேட்டையாடணும். அப்புறம் 11வது நாள் நாங்க கியூரியாசிட்டியில கொகை ஆய்வு செய்யலான்னு போய் தப்பு பண்ணிட்டோம்பா. பார்த்தா ஏகப்பட்ட வவால்கள் இருக்கும், அதுக்கு தாக்க வரவும் எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. ஹீரோ காப்மியை ஓட சொல்லிட்டு காப்கீச்சியை மட்டும் ஷீல்ட பயன்படுத்த சொல்லுவான். ஹீரோ அதுக்கப்புறம் ஈவிலையை பயன்படுத்தி மொத்தத்தையும் காலி பண்ணிருப்பான். 3 பேர் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. காப்கீச்சிக்கு டேஸ்ட் பிடிச்சிரும். பார்த்தா ஹீரோவும் ஆமாண்டா சூப்பரா தான் இருக்குன்பா. ஹீரோக்கு எக்கோலொகேஷன், வேம்ப் அப், அப்புறம் வேம்ஃபீலியாங்கிற எபிலிட்டி கிடைக்கும். பேட்ஸோட திறன்கள் இதெல்லாம் சவுண்ட் வேவ்ஸ் வச்சு சரௌண்டிங் சென்ஸ் பண்றது, அப்புறம் இம்ப்ரூவ் ஆகுற, மேம்படுற, ரிவைவ் ஆகுற எபிலிட்டிஸ்லாம். ஹீரோ இப்படிதான் நான் புது செட் ஆஃப் எபிலிட்டிஸ் அடைஞ்சன்பா. இவங்க 3 பேர் இப்படி சாப்பிடறத மத்த காப்ளின்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. 12வது நாள் நைட்டு மத்த காப்ளின்ஸ் ஹீரோவை தாக்க வந்திருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோக்கு அந்த சர்ச் எபிலிட்டி தான் காப்பாத்தி விட்டுருக்கோம். வந்த 6 பேர்த்தையும் பிறந்திருப்பான். அதுல ஒருத்த மேல மட்டும் எக்ஸ்ட்ராவா பாய்சன் யூஸ் பண்ணனால அவன் செத்தே போயிருப்பான். கோப்மிலாம் வந்து பார்த்துட்டு கடுப்பாயி கழுத்து நினைச்சு கொல்ல பாப்பா. ஹீரோ எனக்கு தான் எதுவும் ஆகலையன்ட்டு தடுப்பான். இதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து ஒரு பெரிய சைஸ் பண்ணியவே வேட்டையாடி இருப்பாங்க. கோப்மி ஹீரோ வேட்டையாடுறதெல்லாம் பார்த்துட்டு கண்ணே லைட்டா மூடி இருப்பா. ஹீரோ நேத்து ராத்திரி எனக்கு நடந்த தாக்குதல் நினைச்சு நான் கொஞ்சம் கவலையில தான் இருந்தேன், ஆனா எங்களுக்கு முன்னால ஒரு ஆர்க் வரவும் அதான் எங்களோட முதல் இறையா இருந்துச்சுன்பா. ஹீரோ அவனை சாப்பிடவும் லிபிடோ, ஆர்க் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது, டிடெக்ட், அனலைஸ்ங்கிற 3 எபிலிட்டி கிடைச்சிருக்கும். இதுல லிபிடோங்கிறது ஆண் பெண் கலப்பை பத்தின ஹார்மோனை தூண்டி விடுற எபிலிட்டி. ஹீரோ மத்த 2 பேர்த்துக்கிட்ட நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்களான்ட்டு மிச்சத்துல எடுத்துட்டு போய் மத்த காப்ளின்ஸ்க்கு கொடுப்பான். அவங்க ஃபர்ஸ்ட் தயக்கத்தோட இதை நாங்க சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. ஹீரோ தாராளமா எடுத்து சாப்பிடுங்கன்றுவான். ஹீரோ எல்லாரும் சாப்பிட்றத பார்த்துட்டு நான் என் கடந்த காலத்துல உதவிட்டு நின்னவங்களுக்கு உதவுனதே கிடையாது, யோசிச்சு பார்த்ததும் கூட இல்ல. மேபி என் அப்பியரன்ஸை தாண்டி மேபி எனக்குள்ள ஏதோ மாற்றம் நடந்திருக்கலாம் நான் இங்க வந்ததுல இருந்துன்பான். இதுக்கப்புறம் நைட் தூங்குறப்ப போதுமான லெவல் வந்துருச்சு, இப்போதைக்கு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ன்ட்டு ஆதிக்க உள்ளுணர்வு, தனித்துவமான அசைவுகள்னு இருக்கும். பரிமாணம் அட்வான்ஸ் ஆகுது, வேரியன்ட் ஹாப் காப்ளின் போடுவாங்க. ஹீரோ எனக்கு டயர்டா இருக்கு, நான் நல்லா தூங்கணும்பா. இந்த பாயிண்ட்ல இப்ப பரிமாணமாக விரும்புறீங்களான்னு கேட்பாங்க. ஹீரோ தூக்க காலத்துல 19 சில வார்த்தைகளை பார்த்தேன், அதுக்கு ஆமா சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டேன்பா. இந்த இடத்துல கோப்ரோக்கு மறைஞ்ச மட்டும் தோன்றேன் மிகப்பெரிய கடவுளோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னு போடுவாங்க. ஹீரோ 14வது நாள் முழிச்சு பாக்குறப்ப அவனோட தோற்றமே மாறி இருக்கும். அதை முன்னால இருக்க வெப்பன்ல பார்த்துட்டு நான் ரீஇன்கார்னேட் ஆகிறதுக்கு முன்னால எப்படி இருந்தனோ அப்படி இருக்கேன்பா. காப்கீச்சியும் பரிமாணம் அடைஞ்சிருப்பான். இதை பார்த்த காப்மி இன்னும் நல்ல பெருசாயிட்டீங்களேன்ட்டு இது காப்கீச்சி இது கோப்ரோ தானேன்பா. கோப்ரோவும் ஆமாங்கவும் காப்ஜி வந்துட்டு நினைச்சதை விட ரேங்க் அப் ஜாஸ்தியாவே ஆயிருக்கீங்களேன்பா. ஈவன் நீங்க பிறந்து இன்னும் 1 மாசம் கூட முடியலங்கிறப்ப காப்கீச்சி ஹீரோவை கூப்பிட்டு நான் இப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்பா. ஹீரோ வேட்டையாட போலாமாங்கவும் இல்ல நான் உங்களோட சண்டை போட விரும்புறேன்பா. இதுக்கப்புறம் 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிறப்ப ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். ஹீரோ ரொம்ப ஸ்லோவா இருக்கேன்ட்டு அவனை கிரவுண்டோட சேர்த்து படுக்க போட்டிருப்பான். ஹீரோ ஓகேவான்னு கேட்கவும் காப்கீச்சி நீ தான் ஸ்ட்ராங்கா இருக்கீன்பா. ஹீரோ ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தா நீ தான் பலமானவன்ட்டு காப்கீச்சியை தூக்கி விடுவான். இந்த பாயிண்ட்ல ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சென்ஸ் பண்ணிட்டு காப்மி இங்க தானே இருக்க, போய் நம்ம அன்னைக்கு செஞ்ச அம்ப கொண்டு வான்பா. பார்த்தா பிளாக் wolves இங்க சின்ன உயிரினங்கள்ல இருந்து பெரிய உயிரினம் வரைக்கும் அப்படியே கண்டபடி கொத்துக்கறி போட்ட போல சாப்பிட்டே இருக்குங்க. ஹீரோ நாங்க அடைஞ்ச பரிமாணத்தை செக் பண்ணி பாக்குறதுக்கு இதான் நல்ல சான்ஸ்ன்ட்டு காப்மியை அம்பு விட சொல்லுவான். ஒன்ஸ் அவ அம்பு விட்டதும் 2 பேரும் களத்துல இறங்கிருப்பாங்க. ஹீரோ நல்ல வேலையா ஃபர்ஸ்டே காப்மி விட்ட அம்புல நான் எங்கிட்ட இருந்த விஷத்தை தடவி வச்சிருந்தேன். இப்ப அதுகளோட லீடர் இல்லாம அதுகளோட டீம் ஒர்க்கும் இல்ல, இப்போ இதுகளை முடிக்கிறது ஜுஜுபின்பா. ஒன்ஸ் எல்லாத்தையும் கொண்டதுக்கு அப்புறமா காப்மி ஹாப்பியா வருவா. இதே இடத்துக்கு லீடர் வந்திருக்கும். ஹீரோ ஃபைட் பண்ண தயாராவான். பட் அது உடம்புல விஷம் பரவுது இல்லையா, அப்படியே மயங்கி விழுந்து செத்துருக்கும். ஹீரோ இதான் லீடர் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் அதை தான் சாப்பிடுவான். இதனால வைல்ட் ஹண்ட், அப்புறம் ஹைட் ஆர்மர், ஆர்டர்ங்கிற 3 எபிலிட்டி அவனுக்கு கிடைக்கும். ஹீரோ மிலிட்டரி லீடர்ஷிப் பண்பான். இதுக்கப்புறம் ஹீரோ சாப்பிட்டது போக மீதியை மத்த காப்ளின்ஸ்க்கு கொடுப்பான். எல்லாத்துக்கிட்டையும் சிம்பிளா தேங்க்ஸ்லாம் வேணாம், இப்ப நீங்க சாப்பிடுறீங்களே இதே அளவுக்கு வேட்டையாடணும் நாளையில இருந்துன்பா. எல்லாரும் இதே அளவுக்கு ஆனா எப்படின்ட்டு ஷாக் ஆவாங்க. ஹீரோ என்னாச்சு திருப்தி இல்லையான்பா. எல்லாரும் மண்டிட்டு கொல்ல சொல்லி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஹீரோ உங்களுக்கு வேட்டையாட தெரியாட்டி பரவாயில்ல நானே கத்து கொடுக்குறேன், அப்புறம்
வெப்பன்ஸுமே எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன்பா. எல்லாரும் நீங்க எங்க வாழ்க்கையை காப்பாத்த வந்தவரும்பாங்க. ஹீரோ எல்லாரும் எந்திரிங்க, நம்மளா காம்ரேட்ஸ்ன்பா. இதுக்கப்புறம் காப்ளின் கூட்டமே அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஹீரோ இதெல்லாம் ஆர்டர் எபிலிட்டி கிடைச்சதே, அதோட தாக்கமா என்ன, இல்ல வேற ஏதாவதா? ஆனா இந்த மொமெண்ட்ல இந்த உலகத்துல எந்த பாதையை சூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் என் கண்ணுக்கு முன்னாலேயே தெரிஞ்சது. நான் சாப்பிட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பேன். என் காம்ரேட்ஸை வழி நடத்துவான். அதுக்கப்புறமாட்டு சிரிப்பான். இதுக்கப்புறம் 14வது நாள்ல கட்டுவாங்க. காப்ளின் கூட்டத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பான். ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் இருந்தாலும் முன்னேற்றம் இல்லைன்ட்டு காப்மி எவால்வ் ஆயிருப்பா. அதை பார்த்துட்டு காப்மியான்பா. அவளும் வெக்கத்தோட சிரிப்பா. இந்த இடத்துல ரீ டிபிங்கிற அடுத்த எபிசோடோட டைட்டில் போடுவாங்க.